போன ஒரு வீடியோல சிக்னல்னா என்ன அப்படின்றது சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு வீடியோல அனலாக் சிக்னல்னா என்ன? டிஸ்க்ரீட் சிக்னல்னா என்ன? அண்ட் டிஜிட்டல் சிக்னல்னா என்ன? நம்ம ஏன் டிஸ்க்ரீட்லேருந்து டிஜிட்டல் போகணும்? டிஸ்க்ரீட்ல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தது? அண்ட் டிஜிட்டல்ல என்னென்னலாம் நீடு இருந்தது? அது எல்லாமே வந்து இந்த ஒரு வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ அனலாகோட சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அது புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க 2 கிளாக் வந்து நான் இங்க டிஸ்ப்ளேல ஷோ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து அனலாக் கிளாக், இது டிஜிட்டல் கிளாக். ஓகேவா? ஸோ அனலாக் கிளாக்ல பார்த்தீங்கன்னா, இங்க நான் ரைட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனலாக் கிளாக். இது வந்து டிஜிட்டல் கிளாக். அனலாக் கிளாக்ல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா 3 நீடில்ஸ் இருக்கு. லைக் ஒரு நீடில் வந்து ஹவர்ஸ பாயிண்ட் அவுட் பண்ணுது. இன்னொரு நீடில் வந்து மினிட்ஸ பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஒரு நீடில் வந்து செகண்ட்ஸ பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஓகேவா? அதுவும் நான் எழுதிக்கிறேன். ஹார்ஸ், மின் அண்ட் செகண்ட். ஓகேவா? அண்ட் இந்த டிஜிட்டல் கிளாக்ல நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஷோ ஆவறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் ஹவர்ஸும் அண்ட் மினிட்ஸும் மட்டும் தான். ஓகேவா? ஸோ சில பேருக்கு வந்து அனலாக் கிளாக்ல வந்து எப்படி அவங்க டைம் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாம இருக்கும். அண்ட் சில பேருக்கு வந்து நல்லா உத்து பார்க்கறப்போ, ஓகே இவ்ளோ அப்படிங்கிறது அந்த டைம்ல கூட அவங்களுக்கு அது புரிஞ்சுக்கிற முடியாத சிச்சுவேஷன்ல இருந்தாலும், நம்ம அந்த டைம கூட தப்பா பார்க்க நெறையவே வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுவே நான் டிஜிட்டல் கிளாக்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அங்க டேப் பண்ணாலே டைம் ஷோ ஆகும். ஓகே அவ்வளோதான். அப்படின்னு நம்ம வெறும் ஹவர்ஸும், மினிட்ஸும் மட்டும் தான் பார்க்க போறோம். செகண்ட்ஸ் பேக்ரவுண்டு தான் ரன் ஆகுமே தவிர்த்து, நம்மளுக்கு அந்த நீட் வந்து தேவையில்ல அப்படிங்கிறதுக்காக ஒண்ணு வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இதனால தான் நம்மளுக்கு அனலாக்லேருந்து டிஜிட்டல் போறோம். அதோடய அனலாக்ல பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்னல்ல ஒரு வாட் இஸ் சிக்னல் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன். லைக் இப்போ நீங்க ஆ ஒரு வீட்லேருந்து கிளம்புறீங்க. ஒரு 8:30க்கு கிளம்புறீங்கன்னா, நைட் 8:30க்கு தான் நீங்க வீட்டுக்கு வரீங்க. ஸோ, தினமும் நீங்க அதனால உங்களோட டெம்பரேச்சர் வந்து லைக் 8:30க்கு வந்து நீங்க வெளியில போம்போது ஒரு உங்களோட வெயிலோட டெம்பரேச்சர் வந்து 26 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவே 8:31க்கு 26.1 டிகிரி செல்சியஸா இன்க்ரீஸ் ஆகி ஒரு மாரி நம்மளுக்கு கர்வே வந்து இந்த மாரி வந்து டவுன் ஆகும். ஓகேவா? அட் 12:00ல பீக்ல இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகும். ஓகே. அதுக்கு தான் நான் இப்படி மாரி டவுன் பேராபோலா ஷேப்ல வரைஞ்சிருக்கேன். ஸோ இதே மாதிரி நான் தினமும் வந்து ஒரு என்னுடைய டெம்பரேச்சர வந்து நான் மானிட்டர் பண்ணும்போது, அப்போ டெய்லி எனக்கு எப்படி எப்படிலாம் மாற்றம் அடையுது அப்படிங்கிறத நான் வந்து கணக்கு பண்றேன். இது என்னுடைய டேஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது என்னோட டெம்பரேச்சர்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து என்னோட இது இருக்கு, இப்படி இருக்கு. இன்னொரு நாளைக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்னொரு நாள் கம்மியா இருக்கு. இன்னொரு நாள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாரி என்னோட சிக்னல் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இது வந்து நீங்க D1, D2, D3ன்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 26 டிகிரி, ஒரு 27 டிகிரி, 28 டிகிரின்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்றேன் அப்டின்னா, இந்த எக்ஸாக்ட்டா வந்து இந்த பாயிண்டோடைய இந்த பாயிண்ட் அதாவது டே 3ல இந்த பாயிண்ட்ல எனக்கு எவ்ளோ டிகிரி வந்து இருந்தது அப்டின்னு நம்ம எக்ஸாக்ட்டா வந்து நம்மளால பார்க்க முடியாது. எக்ஸாக்ட்டா அக்யூரஸியா நம்மளோட அவுட்புட்ட குடுக்கவும் முடியாது. ஸோ நம்ம அக்யூரேட்டா குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தது கண்டுபிடிச்சப்பட்டது தான் டிஸ்க்ரீட் சிக்னல். டிஸ்க்ரீட் சிக்னலுக்கும் டிஜிட்டல் சிக்னலுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் டிஸ்க்ரீட் சிக்னல் தான் அனலாக் சிக்னலோட அடுத்த ஒரு வெர்ஷனா வந்து நம்ம டிஸ்கவர் பண்ணோம். ஓகேவா? இந்த ஒரு டிஸ்க்ரீட் சிக்னல் வந்து அனலாக் சிக்னலோட சப்செட். அதாவது அனலாக் சிக்னல் தான் ஒரிஜினல் சிக்னல். நம்மளோட புரிஞ்சுக்கிறதுக்கு தேவைக்காக மட்டும் தான் நம்ம வந்து இந்த டிஸ்க்ரீட் சிக்னல் அப்படிங்கிற ஒன்னையே நம்ம உருவாக்கி, நம்மளோட அவுட்புட்ட வந்து ஷோ பண்றதுக்காக நம்ம இத பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், அதே எக்ஸாம்பிள் தான். ஓகேவா? ஸோ இது வந்து டே 1, இது டே 2, இது வந்து டே 3 அண்ட் ஸோ ஆன். நம்ம இங்க கால்குலேட் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேஸ் தான் இங்க நம்ம கால்குலேட் பண்றோம். அண்ட் நம்ம ஒரு டேக்கும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்திருக்கு அட் பீக் லைக் ஒரு 12:00ல எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து அந்த சஸ்டெயின் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க வந்து ஷோ பண்றோம். வச்சுக்கோங்க. ஓகேவா?
ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு 28 டிகிரி செல்சியஸ், ஏஆர் 29 டிகிரி செல்சியஸ் அண்ட் 30 டிகிரி செல்சியஸ் இல்ல பாயிண்ட்ல கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து என்னோட டே 1ல இதுதான் என்னுடைய இந்த கிராஃப்னு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கிராஃப்ல நான் என்ன பண்றேன், டிஸ்கிரீட் சிக்னல்னு சொல்லிட்டு நான் இங்க ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ டே 3, இது வந்து டே 4, இங்க டே 5, இது டே 6, இது டே 7. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பாயிண்ட்ல என்னோட டிகிரி என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது 29 டிகிரி, அதாவது டே 2ல 29 டிகிரி இருக்கு. அண்ட் இது டே 3, டி 3ல எனக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அக்யூரேட் அவுட்புட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிஸ்கிரீட் சிக்னலுக்கு போகணும். அண்ட் டிஸ்கிரீட் சிக்னல்ல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா சப்செட் ஆஃப் அனலாக் சிக்னல் சொன்னேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்செட் ஆஃப் அனலாக் சிக்னல். ஓகேவா? ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், என்ன நீடுக்காக நம்ம வந்து டிஜிட்டல் சிக்னல் போகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாய்ஸ், அதாவது டிஸ்கிரீட் சிக்னலில் அதிகமான நாய்ஸ் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். அண்ட் லைக் டிஸ்கிரீட் சிக்னலில் கம்மியாக இருக்கும். அண்ட் டிஜிட்டல் சிக்னலில் அதை வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்மளோட டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் இருக்கு பார்த்தீங்களா, அது டிஸ்கிரீட் சிக்னலோட டிஜிட்டல் சிக்னலில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேவா? அண்ட் எரர் கரெக்ஷன்ஸ் வந்து டிஸ்கிரீட் சிக்னலை விட டிஜிட்டல் சிக்னலில் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எஃபிஷியன்சி. லைக் நான் உங்களுக்கு வந்து ரைட் பண்ணுறேன், ஒரு நிமிஷம். அதே மாதிரி அதோட ஸ்டோரேஜோட எஃபிஷியன்சி ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். அண்ட் அதோடைய செக்யூரிட்டி இருக்குல்ல, லைக் டிஸ்கிரீட்டை விட டிஜிட்டல் சிக்னலில் செக்யூரிட்டி அண்ட் ஃபிக்சிபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகம். அண்ட் ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டியும் அதிகம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ டிஜிட்டல் சிக்னலில் எப்படி இருக்கும், லைக் நாய்ஸ் எப்படி வந்து ரெடியூஸ் ஆகுது அண்ட் டிஸ்கிரீட்டில் எப்படி ஆகுது, அதோட டிஸ்கிரீட் சிக்னலோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகி நம்மளோட சிக்னலுக்கு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வந்து இருந்து தான் நம்மளோட அவுட்புட் வந்து வரும். இதே டிஜிட்டல் சிக்னலில் அது எப்படி ரெக்டிஃபை ஆகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அ மினிட், இதை delete பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுதான் என்னுடைய டிரான்ஸ்மிட்டர். ஓகேவா? அண்ட் இதுதான் என்னுடைய டிரான்ஸ்மிட்டர். பின் ஒர்க் ஆகல. ஓகே. இதுதான் என்னுடைய டிரான்ஸ்மிட்டர். ஓகே. இது என்னுடைய ரிசீவர்னு வச்சுக்கோங்க. இது வந்து டிரான்ஸ்மிட்டர், இது வந்து ரிசீவர். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சிக்னல் இப்போ நான் அனுப்புறதுல வந்து லைக் ஒரு 2.5 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் இருக்க சிக்னலை வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ என்னுடைய நான் அனுப்புகிற ஒரு சிக்னல் ரேஞ்ச் வந்து 2.5ல இருக்கு. ஓகே. அதே இங்கே வந்து ரிசீவர் இருக்கு இல்லையா, ரிசீவர்லேயும் 2.5 இதுதான் இங்கேயும் இருக்கும். ஆனால் நீங்கள் அனுப்புகிற சிக்னல் கூட கூட ஜஸ்ட் என்னோட நாய்ஸ் வந்து லைக் நான் 0.2 வோல்ட் நாய்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஆட் ஆன் ஆகி என்னோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 2.7 தான் வரும். என்னோட அவுட்புட் எப்படி வரும்னா 2.5ல இருக்காது, 2.7 ரேஞ்சில் தான் வரும். இந்த ஒரு அவுட்புட்டை என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசீவரால் ஒமிட் பண்ணிட்டு ஒரிஜினல் அவுட்புட்டை வந்து அதால் டெலிவர் பண்ண முடியாது. இதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்கிரீட் சிக்னல். இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம டிஜிட்டல் சிக்னல் வந்து கொண்டு வந்தோம். அதுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இதே தான் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சிக்னலை வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? இங்கேருந்து ஒரு 2.25 அண்ட் 2.5 அண்ட் 3.75. ஓகேவா? இது வந்து வோல்டேஜ் அண்ட் இது வந்து டைமு, இது வந்து டிரான்ஸ்மீட்டர். ஓகேவா? இதுவே ரிசீவர்லேயும் அதே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2.5 அப்படிங்கிற ஒரு சிக்னலை வந்து நான் இங்கே அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க.
ஓகேவா? நான் அனுப்புற ஒரு டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் வந்து 2.5. இது கூட என்னோட நாய்ஸும் ஆட் ஆன் ஆகும். 0.2 வோல்ட் என்னோட நாய்ஸ் ஆட் ஆன் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வர வேண்டியது வந்து 2.7 தான். நாய்ஸ் வந்து ஆட் ஆன் ஆகி இருக்கிற ஒரு அவுட்புட் இது. என்னோட ரிசீவர் சைட் வரும்போது, இங்க என்னென்ன இருக்கு? 2.25 இருக்கா? அதே மாதிரி 2.5 இருக்கா? அண்ட் 3.75 இருக்கா? அண்ட் இது என்னுடைய ரிசீவர். இங்க பார்த்தீங்கன்னா, 2.7 அப்படிங்கிற ஒரு வேல்யூவே இல்லாம இருக்கும். ஸோ, அந்த வேல்யூ இல்லன்னா, அதுக்கு கீழ இருக்க ஒரு வேல்யூவ தான் அது ஆட்டோமேட்டிக்கா சூஸ் பண்ணும். 2.7க்கு கீழ என்ன இருக்கு? 2.5. அப்போ அதோட நம்மளோட அவுட்புட் வந்து 2.5 அப்படின்னு சொல்லிட்டு அத அஸ்யூம் பண்ணி நம்மளுக்கு டெலிவர் பண்ணும். அப்போ நம்மளோட அவுட்புட் அது டெலிவர் பண்ணது 2.5. நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணது 2.5. இப்படி தான் இந்த டிஜிட்டல் சிக்னலால எரர ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ, இது வந்து ஒரு மெயின் அட்வான்டேஜஸா இருக்கு. நம்ம ஏன் டிஜிட்டல் போறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மெயின் அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஸோ, இதுக்கப்புறம் வந்து நம்மளோட டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் நம்மளோட பிட்ஸ், பைட்ஸ், நம்பர் சிஸ்டம்ஸ் இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, அனலாக் சிக்னல்னா என்னன்னு பார்த்தோம். டிஸ்க்ரீட் சிக்னல்னா என்னன்னு பார்த்தோம். அனலாக்லேருந்து ஏன் நம்ம டிஸ்க்ரீட் போறோம்னு பார்த்தோம். டிஸ்க்ரீட்லேருந்து நம்ம ஏன் வந்து டிஜிட்டல் போறோம் அப்படிங்கிறதும் பார்த்தோம். இந்த ஒரு வீடியோ யாருக்காவது புரியல அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் கிளியர் பண்ணுவேன். அண்ட் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.